ஓம் நமச்சிவாய். லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். வடக்க பார்த்த 3BHK உள்ள அருமையான வரைபடம். கண்டிப்பாக வடக்கு பார்த்து வீடு கட்டுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லது சின்னதாக நாங்கள் ஒரு வீடு மாற்றம் பண்ணுறோம், இந்த அமைப்பு உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். குழிக்கணக்கும் சேர்த்து கோவில்களும் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். வாங்க பார்ப்போம். வடக்க பார்த்த வீடு நார்த் ஃபேஸிங் ஹவுஸ். ஸோ இது ஈசான மூலை. வடகிழக்கு மூலைங்கிறது ரைட் சைடில் இருக்கிறது வாயு மூலை, லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஈசான மூலை, அக்னி மூலை, கன்னி மூலை. ஈசான மூலையில் போர்வெல் பி, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்டு சம்ப். செப்டிக் டேங்க்கு வாயு மூலையில் வடக்க பார்த்த வீட்டிற்கும் மேற்க பார்த்த வீட்டிற்கும் ஈஸியாக பொருந்தும். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைக்கிறோம். வடக்க பார்த்த வீட்டிற்கு முன் முகப்பு ஃப்ரண்ட்டில் பாதி வீடு மட்டும் கட்டக்கூடாது, பின்னாடி தான் வடக்க பார்த்த வீட்டிற்கு கட்டணும். இப்போ இந்த அளவில் 3 பெட்ரூம் உள்ளதில் முதல் அளவு எவ்வளோன்னா அகலம் 28 அடிக்கு 42 அடி 1.5 அங்குலம். 42 வைக்கலாமா? குழி கணக்கில் 146 சிறப்பு கிடையாது, அதனால் 147 குழி வச்சுருக்குறோம். ஸோ 28 × 42 1179 சதுரடி டிவைடட் பை 8.03 ஆல் வகுக்கணும். அதுதான் ஒரு குழி. 147 குழி, 9 பொருத்தங்கள் உள்ளன. 11 பொருத்தத்தில் 9 பொருத்தம் உள்ளது. இப்போது வரைபடத்துக்கு உள்ளே நம்ம போகிறோம். ஸோ என்ட்ரன்ஸ் ஆஃப் த வெராண்டா ஈசான மூலையில் ஒரு அறை அமைச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் 6:11 ஒரு வெராண்டா மாடிப்படி இதில் அமைச்சிட்டோம். ஹால் 15:45 16:01 பெரிய ஜன்னல் ஒன்று. அக்னி மூலையில் அருமையாக கிச்சன். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஏற்படுவதற்கு சமையலறை அக்னி மூலையில் அல்லது வாயு மூலையில் அமைக்கலாம். டைனிங் ரூம் கொடுத்துருக்குறோம். பூஜை அறை கன்னி மூலை சார்ந்ததில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஜன்னல் கொடுக்கப்பட்டு நேராக வந்துடுது, அருமையாக இருக்கும். கிழக்க பார்த்து பூஜை. கன்னி மூலை பெட்ரூம் கட்டில் அமைக்கப்பட்டவாறே அமையுங்கள். என்ன காரணம்னா, இப்படி அமைச்சிட்டோம்னா கிழக்கு தலை வச்சு படுக்கிற மாதிரி ஆகிடும். தயவு செய்து அடியன் கொடுத்துருக்கிறபடியே அமையுங்கள். பீரோவை கன்னி மூலையில் அமைக்கிறோம். அட்டாச்சு டாய்லெட்டு, சர்வீஸு, டிவி அமைப்பு அண்டு தென் வாயு மூலையில் ஒரு பெட்ரூம். அப்போ ஈசான மூலையில் கன்னி மூலையில் ஒரு பெட்ரூமும் வாயு மூலையில் ஒரு பெட்ரூமும். ஈசான மூலையில் தகப்பனார் தாயார் அல்றது தாத்தா பாட்டி இருக்காங்க, ஊர்லேருந்து வருவாங்க, இல்லை பிள்ளைங்க படுக்கிறதுக்கு உண்டான அறையாக ஈசான மூலையில் அமையுங்கள். இப்போ இந்த வரைபடத்தில் இருக்கிற அமைப்புகளை நாம் பார்த்துட்டோம். 5Gங்கிறது என்ன? போரு, மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டி டேங்க், வாட்டர் டேங்குங்கிறது தான் 5 கோல்டன் ரிங். 4 மூலைகளையும் பற்றி பார்த்துவிட்டோம். ஜன்னல்களும் நிலையும் இரட்டப்படையாக இருக்க வேண்டும். 3 ராசிக்காரர்களுக்கு வடக்கு திசை கடகம், விருச்சிகம், மீனம். 5ஆம் தேதி 14ஆம் தேதி 23ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் வடக்கு திசை யோகம். இப்போ இந்த வரைபடம் பார்த்துட்டோம். ஸோ இவங்களுக்கு உதாரணத்திற்கு புதன் திசை நடந்துகிட்ருக்கு. வடக்கு திசைக்கு உண்டான புதன் மதுரை மீனாட்சி அம்மனுங்கிறது புதன் க்ஷேத்திரம். ஸோ மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு புதன்கிழமை அன்று தரிசனம் செய்யணும். அல்லது திருவெண்காடுங்கிறது கும்பகோணத்தில் இருக்குது, அந்த கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். இப்போ நீங்கள் வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு பேஸ்மட்டம் போட்டிருக்கிறோம் அல்லது லிண்டல் போட்டிருக்கிறோம். நித்தியமாக நீங்கள் போயிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு சிவபுராணம் இந்த கட்டடத்திற்கு கேட்க வைக்கலாம், பாடலாம். அல்லது அங்கே போயிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் உங்கள் ஃபோனில் இருந்து கேட்க வைக்கலாம். ஏன்னா சிவபுராணம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமானது. இதில் எப்படி சொல்லப்படுவதுனாக்கா, மனிதன் இறைவனுக்கு கொடுத்தது பகவத்கீதை, மனிதனுக்கு கொடுத்தது திருக்குறள், மனிதன் இறைவனுக்கு கொடுத்தது திருவாசகம். அதில் இருக்கிறது தான் முதல் வருகின்றது தான் சிவபுராணம், மாணிக்க வாசகர் இயற்றியது. அந்த பாடல் நீங்கள் கேட்டோமேயானால் கல்லாத கல்லும் கரையுமா, கல் மரமுமே கரையுமா. ஸோ இந்த வீட்டில் ஏதோ ஒரு குறை நாங்கள் பண்ணிட்டோம், சரி பண்ணணும். இல்லை வீடு கட்டிட்டு ரொம்ப நாளாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம், குறை ஏற்பட்டிருக்கு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க.
இமைப்பொழுதும் என் நெஞ்சில் அப்படின்னா என்னதுன்னா, எப்போவுமே இமைக்கிற நேரத்தில் கூட எம்பெருமான் சிவபெருமான் நம் உள்ளத்தில் குடிகொண்டிருப்பார். அப்படி இருக்கும்போது வீடு மட்டும் ஏன் தவறாக உங்களுக்கு கொடுத்துருவார்? ஸோ மதியால் நாம் ஏதோ ஒரு தவறு செய்து விடுகின்றோம். அதனால் கிரகங்களை பழிக்காதீர்கள். கிரகங்களும் இறைவனும் எம்பெருமான் சிவபெருமானும் நிறைய நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் உங்களுக்கு மேலே அனுப்பியிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்துவதற்கு சிவபுராணத்தை உங்களுடைய கட்டடத்தில் மொத்தமே 95 வரிகள் கொண்டது தான் இந்த சிவபுராணம். அதை நித்தியமாக ஒரு முறை விளக்கு வச்சுட்டு நம்ம பூஜை அறை முன்னாடியோ இல்லை நாம் எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல நிதானமாக இறைவனை நாம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நல்லா பாடணும்னா எதை கொடுப்பாருன்னு கேட்குறீங்களா? இறைவன் அனைத்து விதமான சுகங்களையும் கொடுப்பார். 28க்கு 42 1/2 அளவில் 10 வீடு வேணும்னா கொடுப்பார். சுகம் வேணும் கொடுப்பார். செல்வம் கொடுப்பார். எனக்கு நோய் வேணும்னா சரின்னு எடுத்துருவார், நோயை வெளியே எடுத்துருவார். ஸோ வாஸ்து தவறாக இருக்குது, இது சரி பண்ணணுன்னாக்கா உடனே அதற்கு உண்டான ஒரு மனிதரை அனுப்புவார். ஸோ இறைவன் சின்ன ஒரு குழந்தை வடிவமாக அனைத்து விதமானவங்களுக்கு சுகத்தை கொடுப்பவர் தான் எம்பெருமான் சிவபெருமான். ராகு கேது பெயர்ச்சி இப்போ வருது. ஸோ யாருக்கு எல்லாம் யோகம் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ அந்த வகையில் மேஷம், ரிஷபம், மீனம், கன்னி, துலாம், விருச்சிகம் 6 ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மிச்ச 6 ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகம். அதே மாதிரி கடக ராசிக்காரர்களுக்கும் சிம்மம், தனுசு, மகரம், கும்பம் 4 + 2 6 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உயர்வை கொடுப்பது தான் இந்த ராகுகேது பெயர்ச்சி. ராகுகேது பெயர்ச்சியை அடுத்த ஒரு பதிவில் சரியாக புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறேன். எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சிறப்புங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இத்தோடு நம்ம இந்த வரைபடமும் அந்த தகவல்கள் நம்ம பார்த்துருக்குறோம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிவபுராணத்தை கேளுங்க, பாடுங்க. இந்த வரைபடம் போல் உங்களுக்கு தேவையான ஒரு விளக்கங்கள் வேணும் அப்படின்னாக்கா KJC 10 குழிக்கணக்கும் ஜாதகமும் கார்னர் 4 மூலைகளும் இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட்டோட சரியாக வாஸ்துப்படி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு வரைபடம் தேவைப்பட்டால் 9952166706 நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பி உங்களுக்கு ஏற்றாற்போல் வரைபடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு ஒரு கட்டணம் இருக்குது, சிறியதாக இருக்கும், அதன்படி செயல்படும். இந்த வரைபடங்களும் தகவலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.